Hello children, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th ஸ்டாண்டர்டோட யூனிட் 3ல இருக்க ஒரு ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் நேம் சே எஸ் டு ஏலகிரி. அதுக்கு முன்னாடி அவங்க do you know அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். Thinking of spending a weekend out of a town. வீக்கெண்டை வந்துட்டு டவுனுக்கு வெளியே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீட் சம் பீஸ் அண்ட் குவைட், ஒரு அமைதியும் நிம்மதியும் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹெட் டு ஏலகிரி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. அப்போனா ஏலகிரி ஹில்ஸ்க்கு போங்க. த ஏலகிரி ஹில் இஸ் லொக்கேட்டட் அட் அன் latitude of 1410 meters above sea level in வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். ஏலகிரி ஹில் வந்துட்டு வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது வந்துட்டு 1410 meters above the sea லெவலில் இருக்குது. ஓகே, வாங்க இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் அவங்களுடைய சில்ட்ரன்ஸை ஏலகிரி ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடையே சேர்ந்து நம்ம பார்க்கலாம். சே எஸ் டு ஏலகிரி. ஆல் த ஹில் ஸ்டேஷன் ஆர் ரீச்ட் அப்பான் ஹில்ஸ். எல்லா ஹில் ஸ்டேஷனும் வந்து ஒரு ஹில்க்கு மேலே தான் வந்துட்டு இருக்கும், ஒரு மவுண்டெயினுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஊட்டி ஆன் த ப்ளூ மவுண்டெயின், கொடைக்கானல் ஆன் தி பழனி ஹில்ஸ் அண்ட் ஏற்காடு ஆன் தி சிவராய்ஸ். ஊட்டி இஸ் நோன் ஆஸ் த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். ஊட்டி தான் வந்துட்டு ஹில் ஸ்டேஷனோட குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஹில் ஸ்டேஷன் ஆர் ஃபேமஸ் ஃபார் தேர் பார்க்ஸ், டீ, காஃபி, ஸ்பைசஸ் அண்ட் ஹனி. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் எதுக்கு ஃபேமஸாக இருக்கான்? அங்கே இருக்கிற பார்க், டீ, காஃபி, ஸ்பைசஸ் அண்ட் ஹனி, இது எல்லாத்துக்கும் ஃபேமஸாக இருக்குது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே டு கோ கேம்பிங், பிரியா செட் ஆஸ் ஷி ஸ்டெப்ட் இன்டு ஹர் ஸ்கூல் பஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான நாள். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்? ஏலகிரி ஹில்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அப்படின்ற பொண்ணு வந்து சொல்கிறா. அவங்க ஸ்கூல் பஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே. இஸ் எவ்ரி ஒன் இன் கொஸ்டின்ட் தேர் டீச்சர். அவங்க டீச்சர் வந்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் வந்துட்டிங்களா அப்படின்னு. வி ஆர் ஆல் ரெடி டு கோ மேடம் ரிப்ளைட் ராஜா. அதுக்கு ராஜான்ற பையன், நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். வெயிட்டிங் டு லீவ் சின்ஸ் டே பிரேக் ஆடட் ரம்யா. ரம்யான்ற பொண்ணு, நாங்கள் எல்லாம் கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தட்ஸ் கிரேட், ஐ எம் கிளாட் வி ஹாவ் பிளான்ட் ஸோ கேர்ஃபுல்லி ஃபார் த ட்ரிப். த டென்ட் இஸ் ரெடி டு பி புட் அப் as soon as we reached our campsite. நான் வந்து ரொம்ப கிளாடாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியாச்சு. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே என்ன ரெடியாக இருக்கும்? டென்ட்டெல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்கும். கேம்ப் சைட்னால் வந்துட்டு அவங்க எங்கே தங்க போகிறாங்களோ அதை தான் வந்து கேம்ப் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ட் வந்து அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு கூடாரம். தே left their school campus around 7 a.m. and reached வாணியம்பாடி village after 3 hours. ஸோ அவங்க கிளம்பியாச்சு. அவங்களோட ஸ்கூல் கேம்பஸில் இருந்துட்டு 7 o'clock கிளம்பியிருக்காங்க. அண்ட் வாணியம்பாடி வில்லேஜ்க்கு 3 hours போய் ரீச் ஆகிட்டாங்க. ஃபர்தர் டவுன் வாஸ் த நெக்ஸ்ட் வில்லேஜ் பொன்னேரி அட் தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஏலகிரி. ஸோ நெக்ஸ்ட் வில்லேஜ் தான் வந்துட்டு பொன்னேரி. அங்கே தான் வந்துட்டு ஏலகிரி இருக்குது. The bus wounded its way up the hill, traversing sharp curves. அங்கே வந்துட்டு அவங்களோட பஸ் வந்து போகுது. ட்ராவல்சிங்னால் வந்து ட்ராவலிங் த்ரூ, கர்வ்ஸ்னால் வந்துட்டு நிறைய வளைவுகள் வந்து இருக்குது. ஹில் ஸ்டேஷன்னாலே நிறைய வளைவு இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பஸ் வந்து ஓட்டணும். Eucalyptus trees soared up to the hill. Now and then a Gulmour tree with its red crown caught their attention. ஸோ யூக்கலிப்டஸ்னால் தெரியும் உங்களுக்கு, தைலம் மரம். அது வந்துட்டு நல்ல ஸ்மெல், ரிச் அரோமா வந்து கொடுக்குது. ஏர் ஃபுல்லாக அது கலந்துருக்கு. அண்ட்
கல்மோர் ட்ரீ அப்படின்றது வந்து இட்ஸ் அ ட்ரீ வித் ஃபுல் ஆஃப் ரெட் ஃப்ளவர்ஸ். ரெட் க்ரௌன் காட்னா வந்துட்டு ரெட் க்ரௌன் அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே க்ரௌன் மாதிரிட்டு ரெட் கலர் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது அந்த ட்ரீயில். அண்ட் அந்த ட்ரீ வந்து அவங்களுடைய அட்டென்ஷனை வந்து அப்படியே கிராப் பண்ணுது, அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது அந்த ட்ரீ. லுக் அட் த பீ ஹைவ்ஸ் மேடம் ஷவுட்டட் பிரியா. பிரியா வந்து கத்துறா ஒரு பக்கம், அங்கே பாருங்கள் தேன் கூடு வந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா invented D-shaped hives, some black and other brown of rich honey hung from the branches of the tree. அதில் வந்துட்டு அந்த ட்ரீயில் வந்துட்டு அந்த தேன் கூடு கட்டியிருக்கு. அது ரொம்ப வந்து டி ஷேப்பில் இருக்குது அண்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் வித் ஹை ரிச் ஹனியோடு இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அண்ட் ஜூமிங் அரவுண்ட் த 14 hairpin bends was great fun. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஹில் வந்துட்டு ஹேர்பின் பெண்ட் அப்படின்னா கர்வ்ஸ் வந்து இருக்குது, அந்த சுற்றி அவங்க போகிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கு. அலாங் வித் அ பேர்ட்ஸ் த சில்ட்ரன் சாங். பறவைகளோடு சேர்ந்து அவங்களும் ஒரு பாட்டு பாடுறாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே ஃபார் அ பிக்னிக், கம் ஆன் லெட்ஸ் ஈட் ஆர் ஸ்நாக், இட்ஸ் அ மேஜிக்கல் பிளேஸ் ஃபார் த வீக்கெண்ட் அண்ட் ஏலகிரி இஸ் அ நியூ ட்ரெண்ட். ஸோ ரைமிங்காக வந்து பாட்டு பாடியிருக்காங்க. இந்த பிக்னிக் வந்து இது பியூட்டிஃபுல்லான டே, நம்ம எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அண்ட் மேஜிக்கல் வீக்கெண்டாக இருக்குது அண்ட் ஏலகிரி தான் வந்து இப்போது நியூ ட்ரெண்டு, அதனால நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வேறு பாடுறாங்க. அண்ட் ஆன் த வே அப் த ஹில் தே ஸ்டாப்டு ட்வைஸ். 2 வாட்டி மலை ஏறும்போது பஸ் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட் தி டெலிஸ்கோப் ஹவுஸ் டு கெட் அ ஃபுல் வியூ ஆஃப் ஏலகிரி ஹில் அண்ட் நெக்ஸ்ட் அட் தி ஜலம்புரி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ 2 இடத்துல நிறுத்தியிருக்காங்க, ஜலம்புரி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டெலிஸ்கோப் ஹவுஸ். டெலிஸ்கோப் ஹவுஸில் எதுக்கு நிறுத்தினாங்க அப்படின்னா அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலகிரியோட ஹில்லோட ஃபுல் வியூ வந்து அவங்களுக்கு கிடைக்கும், நல்லா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நிறுத்தியிருக்காங்க. வெரி சூன் தே ரீச் த கேம்ப் சைட் அண்ட் என்ஜாய்ட் சிட்டிங் அப் தேர் டென்ட். அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமாகவே வந்து அவங்களோட கேம்ப் சைட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே உட்காந்துட்ருக்காங்க அவங்களோட டென்ட்டில். ரொம்ப பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் சம் ஸ்க்ராச்சிங் அண்ட் ரெஃப்ரெஷிங் தே வெண்ட் trekking to Swami Malai, which is the highest peak in Elagiri range of hills. ஸோ ட்ரக்கிங்காக ஒரு மலைக்கு போகிறாங்க, அதுதான் ரொம்ப பீக்னா ரொம்ப ஹையஸ்ட் பீக்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒரு ட்ரக்கிங் பிளேஸ் அது. ஹியூஜ் ராக்ஸ் அண்ட் லஷ் க்ரீன் bushes in different shades of green were on their side. ஸோ லஷ்னா வந்துட்டு கிராஸை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பாறை இருக்குது அண்ட் க்ரீன் கலரில் நல்ல பச்சை பசேல் வந்து புல்லெல்லாம் இருக்குது எய்தர் சைட்ஸ்னால் எல்லா சைட்ஸும். அண்ட் வைல்டு ஃப்ளவர்ஸ் இன்செக்ட்ஸ் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் ஃபில்ட் தேர் ஏர். ஸோ அவங்க நிஜமாகவே ஒரு சூப்பரான பிளேஸில் இருந்திருக்காங்க. நிறையா ஃப்ளவர்ஸ் இன்செக்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வி ஆர் இன் அ ரியல் ஜங்கிள் எக்ஸ்பிளைன்ட் ராஜா. ஸோ ராஜா சொல்கிறாங்க நம்ம வந்து நிஜமாகவே ஒரு ஜங்கிளில் இருக்க ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேக்கிங் டீப் ப்ரீத் அண்ட் சிப்பிங் வாட்டர் தே ரீச் த டாப் ஃப்ரம் தேர் த வில்லேஜஸ் அண்ட் எவ்ரி திங் லுக்ட் ஸோ ஸ்மால். அங்கே மலை மேலே ஏறி போயிட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க அங்கேருந்து பார்க்கும்போது அங்கேருந்து பார்க்க எல்லா வில்லேஜுமே வந்துட்டு ரொம்ப சின்னதாக தெரியுது. Meanwhile, at the campsite, 3 uninvited guests had arrived, a mother monkey and their 2 little ones. ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே வந்து இன்வைட் பண்ணாத கெஸ்ட் வந்து வந்துட்டாங்க கேம்ப் சைட்டில். யார் அப்படின்னா 2 குட்டி மங்கி அண்ட் அதோட மதர் மங்கி. ஸோ 3 பேரும் சேர்ந்துட்டு நல்லா நாய்ஸ் பண்ணுறாங்க. த லிட்டில் ஒன்ஸ் மேட் loved noise by banging the cooking pans and pots. அவங்க எடுத்துகிட்டு போயிருந்த குக்கிங் பேன் பாட் எல்லாம் வச்சு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. வாட்ஸ் த ராக்கெட் wondered பிரியா. என்ன இப்படி ஒரு லவுடான சத்தம்? கேஷுவலி த சில்ட்ரன் hid in the bushes and prayed. அவங்க வந்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க அந்த புல்லுலெல்லாம் ஒளிஞ்சிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப வந்து பயந்துட்டாங்க. Oh, I'm so frightened of monkeys.
Are all our bags and baggage safe? asked ராஜா. ராஜா, நான் ரொம்ப பயந்துட்டேன், நம்மளோட பேகேஜ்லாம் வந்துட்டு பத்திரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெட்டன்ட் ஆயிட்டாங்க. ஐ நோ ஐ ஷுட் ஹாவ் ஸ்டேட் ஹோம் ஆடட் ரம்யா. எனக்கு தெரியும், நான் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரம்யான்ற அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. வாண்ட் த டீச்சர். எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு டீச்சர் வந்து வார்ன் பண்ணுறாங்க. தே வில் லீவ் சூன், டோன்ட் வரி, ஷி என்கரேஜ். ஸோ மிஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க, அதுங்கெல்லாம் இப்போ போயிடும், நீங்கள்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் டு டூ சம்திங் த டீச்சர் தாட் டு ஹர் செல்ஃப். மிஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க, நான் இப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷி நோட்டிஸ்ட் அ பேல் ஆஃப் வாட்டர் நியர் த ஃபயர்வுட் அண்ட் கேவ் இட் ஹர் அன் ஐடியா. ஸோ அவங்க வந்துட்டு ஃபயர்வுட் பக்கத்தில் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் பார்க்குறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, while the class watched anxiously, மிஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ஆன்சைட்டியோட பசங்களாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க மெதுவாக நகர்ந்து போய் அந்த வாட்டரை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸ்ப்ளாஷ், திஸ் சடன் ஷவர் ஸ்கேர்ட் தெம் அவே. அந்த சடன் ஸ்ப்ளாஷ் ஆஃப் வாட்டர் வந்து மங்கீஸை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் அதுங்க வந்து ஓடி போயிடுதுங்க. தே ரேன் குயிக்லி இன் டு த திக் உட்ஸ். ஹுரே சியர்ட் த கிளாஸ் வித் ரிலீஃப். அப்பா அப்படி சொல்லி அவங்க எல்லாம் ரிலீஃப் ஆகுறாங்க. தட் நைட் தே என்ஜாய்ட் தேர் டின்னர் அண்ட் ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக போய் தூங்குறாங்க. ஸ்வீட் ஸ்மெல் ஆஃப் நேச்சர் அண்ட் த சாங் ஆஃப் பேர்ட்ஸ் வேக் த கிளாஸ் நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ அந்த நேச்சரோட ஸ்வீட் ஸ்மெல் அண்ட் பேர்ட்ஸோட சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் கிளாஸ் முழுக்க எல்லாரையும் வந்து எழுப்பி விட்டுச்சு. ஆஃப்டர் பேக்கிங் சம் ஃபுட், சாண்ட்விச்சஸ் அண்ட் ஜூஸஸ், தே டுக் அ லாங் வாக் த்ரூ த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் ரீச்ட் தி புங்கனூர் லேக் வேர் தே என்ஜாய்ட் அ போட் ரைட். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நிறைய சாண்ட்விச்சஸ் அண்ட் ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. த்ரூ த மார்க்கெட் பிளேஸ், எது வழியாக நடந்து போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வழியாக நடந்து போகிறாங்க. அண்ட் ரீச்டு தி லேக், புங்கனூர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் வந்து ரீச் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து அவங்க போட் ரைட்லாம் பண்ணாங்க. அ ஸ்மால் பார்க் நெக்ஸ்ட் டு த லேக் வாஸ் சூட்டபிள் ஃபார் அ மினி பிக்னிக். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஸ்மால் பார்க் வந்து இருக்குது, அது வந்து மினி பிக்னிக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பார்க்குள்ளே போகிறாங்க. ஆஃப்டர் லன்ச் தே பிளேட் ஆன் தி ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். ஸோ சீசா அப்புறம் சர்க்கஸ் எல்லாத்தையும் வந்து விளையாடுறாங்க நல்லா. வைல் டீச்சர் பாட் அ பாட்டில் ஆஃப் ஹனி. டீச்சர் வந்துட்டு ஒரு பாட்டில் ஆஃப் ஹனி வந்து எடுத்துகிட்டு வராங்க. தட் ஈவினிங் அட் த கேம்ப் சைட் த சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேம் ஃப்ரம் த டீச்சர். கிளாஸ், இட்ஸ் டைம் ஃபார் அ கேம்ப் ஃபயர். The children put logs of wood together and built a huge campfire. ஸோ டீச்சர் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பசங்களாம் வந்துட்டு பெரிய பெரிய லாக் ஆஃப் வுட்டு வந்துட்டு ஒன்றா போட்டு கேம்ப் ஃபயர் எல்லாத்தையும் வந்து பில்ட் பண்ணுறாங்க. they had a dinner around it, dancing, singing and clapping their hands. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, சிங் பண்ணுறாங்க, கை தட்டி ஜாலியாக இருக்காங்க. The next morning the children dragged their feet towards their bus. Their teacher said, come on, cheer up, all good things came to an end. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. As they traversed down the hill, the children felt the calm and peaceful surroundings should not be disturbed. ஸோ அவங்க கீழே இறங்கி வர வர சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப காமாக இருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட சரௌண்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தே விஷட் ஏலகிரி ரிமைண்டட் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் எவர். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஏலகிரி ஹில் வந்துட்டு நேச்சுரலாக அது வந்து நேச்சருக்கு எப்படி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு காமாக எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரோஸ். சே எஸ் டு ஏலகிரி. Hope you enjoyed the story. Thank you, children. Have a happy day.